வணக்கம் நண்பர்களே. லாஸ்ட் கிளாஸில் வந்து லீனியர் அல்ஜிப்ரா நம்மளோட சொல்யூஷன் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். அதாவது எதர் வந்து ஒரு லைனில் தேட போகிறோம், இல்லாட்டினா வந்து பிளேனில் தேட போகிறோம். இந்த சென்ஸ் ரெண்டு வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய்யாக இருந்துச்சுன்னா இப்படி ஒரு ரெண்டு லைனில் தேட போகிறோம். XYZ அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து 3 வேரியபிள் இருந்துச்சுன்னா ஒரு 3 பிளேன் வந்து எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த புள்ளியில் தேட போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். எனிஹோ அதே மாதிரி ஹையர் வேரியபிள்ஸ் வந்துச்சுன்னா வந்து ஹைப்பர் பிளேன், அப்படி தானே, ஹைப்பர் பிளேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து நம்ம தேடி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற போகிறோம். ஸோ இந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும், அதாவது வளைஞ்சு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் அதோட டேம் வந்து லீனியர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ப்ளஸ் வந்து அல்ஜிப்ரான்னு என்னன்னு சொல்ல மறந்துட்டேன் லாஸ்ட் கிளாஸில். அது ஒரு அரபிக் வேர்டம், JEBR. ஓகே, இது ஒரு அரபிக் வேர்ட் போல். அதுக்கு மீனிங் என்னென்னா உடஞ்ச பாகங்களை வந்து ஒன்று சேர்க்குறதா, ரீயூனியன் ஆஃப் ப்ரோக்கன் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எனியோ எதுக்காக இது வந்து நம்ம வந்து இந்த வளைஞ்ச ஒரு நான் லீனியர், இந்த இது வந்து லீனியர்னு சொல்லலாம், லைனை வந்து லீனியர் சொல்கிறோம். இப்படி வளைஞ்சு போச்சுன்னா அது நான் லீனியர்னு சொல்கிறோம், அப்படி தானே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னொன்று சொன்னேன், அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10, 3x மைனஸ் 4y இஸ் ஈக்குவல் டு 25 அப்படின்றது. அப்படின்னா இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யோட பவர் வந்து ஒன்றா தான் இருக்கணும். அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்யை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ப்ளஸ் ஏன் அது வந்து பவர் வந்து ஒன்றா இல்லாமல் வேறு ஏதாச்சும் பவர் இருந்துச்சுன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஈக்குவேஷனை எடுத்துகிட்டு நம்ம வந்து பிளாட் பண்ணோம் அப்படின்னா என்ன இருக்கும், எக்ஸ் வந்து 0 போட்டிங்கன்னா ஒய் வந்து 10. ஸோ எக்ஸ் 0 இருக்கும் பட்சத்தில் ஒய் 10, ஒய் 0 இருக்கும் பட்சத்தில் எக்ஸ் 10. ஸோ இது வந்து ஒரு லைன், அப்படி தானே. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு பதில், சப்போஸ் இதுக்கு பதில் இன்னொரு ஈக்குவேஷன் சப்போஸ் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 10, 0ன்னு வச்சுக்கோமே, 10 வேண்டாம், 0ன்னு இருக்கட்டும். ஸோ இப்போது இதை இப்படி ஒரு ஈக்குவேஷன், இதுக்கு பதில் இந்த ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம், y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதை நீங்கள் பிளாட் பண்ணிங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் வந்து 0னா y வந்து 0. ஓகே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா y இஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா y இஸ் ஈக்குவல் டு 4. அதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 எடுத்திங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 எடுத்திங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு 4. ஓகேவா. ஸோ என்ன அர்த்தம்னா 1 2, இங்கே -1 -2, இது வந்து எக்ஸ். அதே மாதிரி இது வந்து 1 2 3 4. ஓகே, இது வந்து ஒய். ஸோ 1 இருக்க பட்சத்தில் 1 இருக்குது, 2 இருக்க பட்சத்தில் வந்து 4 இருக்குது. அதே மாதிரி இது 1 இருக்குது, 2 இருக்க பட்சத்தில் இது 4 இருக்குது. பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு கிராஃப் சம்திங் இப்படி கிடைக்குது. ஓகேவா. ஸோ இதனால தான் சொன்னேன், இந்த பவர் வந்து நம்மளுக்கு வந்து ஒன்றா மட்டுமே இருக்கணும், அதை விட்டு வேறு எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் லாஸ்ட் கிளாஸில். ஃபைன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இன் ரியல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஒய் ஜெட்டுக்கு பதில் நான் வந்து x1 x2 x3ன்னு வேரியபிள் எடுக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் டைம் இன்ஜினியரிங் ப்ராப்ளம் இல்லாட்டினா ரியல் டைம் ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேபி x1 ப்ளஸ் 10x2 இதே மாதிரி 100 வேரியபிள்ஸ் இருக்கலாம், இல்லாட்டினா மில்லியன் வேரியபிள்ஸ் இருக்கலாம். அதை வந்து இப்போ நான் வந்து சப்போஸ் வந்து சம் 9x100 நான் 100 வேரியபிள்ஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி என்கிட்ட வந்து 100 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம சால்வ் பண்ணால் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, x1 எவ்வளோ, x2 எவ்வளோ, x3 எவ்வளோ, அதே மாதிரி x100 எவ்வளோ, இதுதான் நம்ம வந்து இதை சால்வ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். சிமிலர் டு அந்த ரெண்டு வேரியபிள் இருக்கிற ஈக்குவேஷன், அப்படி தானே. xy இஸ் ஈக்குவல் டு சம் 10, 2x மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு சம் 2 அப்படின்னு இருக்குன்னா இது ரெண்டையும் சால்வ் பண்ணி நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிப்போம். அதே மாதிரி இங்கே இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி இந்த 100 வேரியபிள்ஸ் கண்டுபிடிக்கும். அதில் மெயின் என்னென்னா
ரியல் டைமில் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. ஓகேவா? ஸோ ஒரு அப்ராக்சிமேட் சொல்யூஷனாக வந்து நம்ம வந்து அப்ராக்சிமேட் சொல்யூஷன் தான் வந்து நம்ம இங்கே வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டில் இன்னொன்று என்னென்னா, ஃபஸ்ட்டில் இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். இருக்குது அப்படின்னா எக்ஸாக்ட் சொல்யூஷனாக இல்லைன்னா அப்ராக்சிமேட் சொல்யூஷனாக அப்படின்னு பார்ப்போம். அப்ராக்சிமேட் சொல்யூஷனாக இருந்துச்சுன்னா எக்ஸாக்ட் சொல்யூஷனுக்கும் அப்ராக்சிமேட் சொல்யூஷனுக்கும் எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு கண்டுபிடிப்போம். அதை தான் வந்து எரர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த எரர் வந்து இவ்வளோ ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த அப்ராக்சிமேட் சொல்யூஷனை வச்சுக்கலாம். இந்த எரர் வந்து இந்த ரேஞ்சை விட்டு அதிகமாக போச்சுன்னா இந்த சொல்யூஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதுதான் நார்மலாக டிசைன் பண்ணுறது. அடுத்து வந்து நம்மளுக்கு சில விஷயங்கள் இதுக்கு ரிலேட்டடான சில டேர்ம்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்பர்ஸ், ஓகே, ஸோ நேச்சுரல் நம்பர் சொல்கிறாங்க. அடுத்து வந்து இன்டீஜர், தென் வந்து ரேஷனல் நம்பர், அதுக்கப்புறம் வந்து ரியல் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஓகே, ஸோ மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது என்னதுன்னா இந்த ரியல் நம்பர்ஸ் தான். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் ஹோல் நம்பர்னு ஒன்று படிச்சிருப்போம் ஸ்கூல் டைம்ஸில். ஸோ அதில் ஹோல் நம்பரில் வந்து 0ல் இருந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே. நேச்சுரல் நம்பர்ஸில் 0 இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ உள்ளதில் பார்த்தீங்கன்னா விக்கிபீடியாவில் n+n- அப்படின்னு சொல்லிட்டு 0 இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே நான் ஹோல் நம்பரே சொல்லலை, அதனால் இங்கே 0 நான் இன்க்ளூட் பண்ணுறேன். 1, 2, 3 அப்படின்ட்டு எல்லா பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஓகே, ஸோ இது எப்படின்னா வந்து ஜஸ்ட் ஆப்ஜெக்டை கவுண்ட் பண்ணுறதுக்கு மட்டுமே யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா சம்டைம்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் நம்பர் வந்துடும். இப்போ சப்போஸ் வந்து 2 - 3 அப்படின்னு பார்த்தோம்னா நெகட்டிவ் நம்பர்ஸ், ரிசல்ட் வந்து -1 அப்படி தானே. ஸோ இந்த -1 வந்து இதில் இன்க்ளூட் இல்லை. ஸோ என்ன பண்ணலான்னா இன்னொரு இதை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அது வந்து இன்டீஜர். ஓகே, இது வந்து நேச்சுரல் நம்பர், இது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ், இது வந்து இந்த செட் வந்து இன்டீஜர்ஸ். ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா நெகட்டிவ் நம்பர்ஸ் 0, -1, -2 எல்லா நெகட்டிவ் நம்பர்ஸ், இந்த சைடு 1, 2 அப்படின்னு எல்லா பாசிட்டிவ் நம்பர்ஸ். ரைட். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேஷ்னல் நம்பர்ஸ். ரேஷ்னல் நம்பர்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 0, 1 அப்படின்னு வந்து பார்க்குறோம். இப்போ இன்பிட்வீன் எனக்கு ஏதாச்சும் ஒன்று தேவைப்படுது, அதாவது 0.5 எனக்கு வேணும் அப்படின்னா, ஸோ 0.5 வந்து நான் 2 இன்டீஜர் வேல்யூவால் ரெப்ரசன்ட் பண்ணலாம், அப்படி தானே. ஸோ 1 டிவைடட் பை 2, இது வந்து 0.5. ஸோ எனக்கு இந்த 0.5 வேணும்னா அது வந்து இன்டீஜரில் இல்லை, அப்படி தானே. ஸோ இதை அதாவது இந்த ஐட்டத்தை கொண்டு வர்றதுக்காக அடுத்து இன்ட்ரொடியூஸ் பண்ணது வந்து ரேஷ்னல் நம்பர். ஓகே, ஸோ ஏ ரேஷ்னல் நம்பர் அப்படி ஒரு ரேஷ்னல் நம்பர் என்னது அப்படின்னா 2 இன்டீஜர் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் வந்து ரேஷ்னல் நம்பர். ரியல் நம்பர் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில நம்பர்ஸ் இருக்குது. சப்போஸ் வந்து இதோட லென்த் 1, இதோட லென்த் 1 அப்படின்னா இது லென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபின்னு பார்த்துட்டு இது வந்து √A² + B² அப்படின்னு படிச்சுப்போம். ஸோ அப்போ இது வேல்யூ என்னென்னா √2ன்னு வரும். ஸோ இந்த √2 இதை வந்து இர்ரேஷ்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ரேஷியோ வச்சு நம்மளால் எழுத முடிஞ்சிச்சுன்னா அது வந்து ரேஷ்னல். இப்போ இந்த √2வை என்னையால் ஒரு 2 இன்டீஜர் வேல்யூவால் வச்சு இந்த ரெப்ரசன்டேஷனில் என்னால் எழுத முடியாது. அப்படிங்கும் பட்சத்தில் நான் இதை வந்து இர்ரேஷ்னல் அப்படின்னு சொல்கிறேன். நான் வந்து இதை வந்து இர்ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து 1.41 அப்படின்ட்டு அப்படி போய்கிட்டே இருக்கும், எந்த ரெப்பிட்டேஷனுமே இருக்காது. அதனால் இது வந்து இர்ரேஷ்னல் சொல்ல. இந்த இர்ரேஷ்னல் வந்து இந்த ரேஷ்னல் உள்ளே வராது. ஸோ என்ன பண்ணுறோம், இதுக்காக புதுசாக க்ரியேட் பண்ணப்பட்டது அதுதான் வந்து ரியலில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே இன்க்ளூடட். இன்டீஜர் உள்ளே வந்துடும், ரேஷ்னல் உள்ளே வந்துடும், இர்ரேஷ்னல் உள்ளே வந்துடும், எல்லாமே. அதனால தான் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன்
நம்ம நார்மலாக நம்பர் அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஒரு ரியல் நம்பர் தான். ஓகேவா? ஸோ காம்ப்ளெக்ஸ் என்னென்னா ஆஸ் யூஷுவல் நான் இங்கே சொன்ன மாதிரி √2 அப்படின்னு சொன்னால் ஓகே. சப்போஸ் √−1 அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நெகட்டிவ் நம்பருக்கு நான் வந்து ரூட் எடுக்கிறேன் அப்படின்னா இதை எனக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு வழியே இல்லை. இந்த 4 இந்த ஐட்டங்கள் இதில் வந்து இந்த -1 இதை ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு எனக்கு தேவைப்பட்டது தான் காம்ப்ளெக்ஸ். அதனால் புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆனது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இங்கே வந்து 2 டேர்ம் இருக்கும். ஆக்சுவலாக ரியல் ப்ளஸ் இமேஜினரி 2 டேர்ம் சொல்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எக்ஸ் அண்ட் ஒய், இப்போ வந்து இந்த எக்ஸை வந்து நான் வந்து ஈக்குவல் பார்ட்ஸாக அப்படி வந்து பிரிச்சுக்கிடுறேன். ஓகேவா? ஈக்குவல் பார்ட்ஸாக அப்படி பிரிச்சுருக்கிறேன் அப்படின்னா இதில் வந்து ஒரு பங்கு இதை தான் வந்து யூனிட்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு யூனிட் அப்படின்னா அதை 1ன்னு வச்சுக்கலாமா? ஓகே. 2 யூனிட் அப்படின்னா அதை வந்து 2ன்னு சொல்கிறோம். இன்னொரு விதத்தில் இந்த 1 வந்து நான் வந்து 1 வித் அன் ஆங்கிள் 0 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெஃப்ட் சைடில் போகிறது, லெஃப்ட் சைடில் வந்து ஒரு யூனிட்டை வந்து நான் -1 அப்படின்னு சொல்கிறேன். அதே இது நான் இன்னொன்று என்ன சொல்லலாம்னா, இந்த சைடு இந்த 1 ஆக்சுவலாக ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த 1 வந்து ஒரு 180 டிகிரி ரொட்டேட் ஆகி இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா அதுதான் -1 அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த -1 வந்து நம்ம 180 டிகிரி அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இப்போ பிரச்சனை என்னென்னா, இந்த 190 டிகிரியில் ரொட்டேட் ஆச்சுன்னா என்னது? ஓகேவா? ஸோ 190 டிகிரியில் ரொட்டேட் ஆச்சுன்னா என்னது? இதை தான் வந்து நம்ம வந்து I அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த ஆக்சிஸ் என்னதுன்னா இது இமேஜினரி ஆக்சிஸ். இது வந்து ரியல் ஆக்சிஸ். இது வந்து ரியல் ஆக்சிஸ், இதை வந்து இமேஜினரி ஆக்சிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா, ஸோ ரியல் அண்ட் இமேஜினரி, அதாவது எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு ஆக்சஸ் பார்த்தோம். அந்த மாதிரி ரியல் அண்ட் இமேஜினரி இந்த ஸ்பேஸில் ஒரு பாயிண்ட்டை அவங்க வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் A + IB அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா A வந்து ரியல், B வந்து இமேஜினரி. ஓகேவா? ஸோ இன்னும் சொல்ல போனால் நார்மலாக ஒரு ரியல் நம்பர் 5 அதை வந்து நான் வந்து காம்ப்ளெக்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். எப்படின்னா 5 + I0. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரியல் நம்பர் தான். 5 வந்து 5 + I0 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஏன் இது சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஒரு செட்டு தான் வந்து ரியல், ஒரு சப்செட்டு தான் வந்து ரியல். ஓகேவா? ஃபைன். ஸோ நம்ம கண்டினியூஷனை வந்து ஓகே. இன்னொரு விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன். இந்த ரியல் வித் இப்படி R⁻1 அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு லைனை குறிக்குதுன்னு அர்த்தம். R2 அப்படின்னு சொன்னால் இது வந்து பிளேனை குறிக்குதுன்னு அர்த்தம். R3 அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்பேஸை குறிக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இன் ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு R⁻ ஈவன் 10⁶ இந்த டைமென்ஷனில் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதை விட பெரிய டைமென்ஷன்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஓகே. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. R⁻1னா லைன், R⁻2னா பிளேன், R3 அப்படின்னா வந்து கியூப்.